துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சிறப்பான பணியை பார்க்கும்போது விளையாட்டுத்துறையையும் நானே கவனிக்கலாமே என எனக்கு தோன்றுகிறது என்று மகனை புகழ்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருது. நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை முன்னெடுப்புகளை நாள்தோறும் செய்கிறத பார்த்து ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில் செய்யப்பட்டு வந்த சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுது என்று சொன்னார். இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு. நானே விளையாட்டுத்துறையையும் கவனிச்சுக்கலாமே என்று இப்ப எனக்கு தோணுது. காரணம் உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு. ஆகவே உதயநிதியுடைய பணிகள் இன்னும் சிறக்கணும். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக ஜிஎஸ்டி கட்டண சலுகையுடன் தலா 3 கோடி ரூபாய் என 702 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. தொழில் முதலீடு குறித்த திமுக அரசின் அறிவிப்புகளில் 90% பொய் மூட்டை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசு பணிகளுக்கு விடுமுறை அளித்து திமுக முகாம் நடத்தலாம் என்ற அகம்பாவம் எங்கிருந்து வருகிறது திமுக அரசிற்கு என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.